காலிங் பெல் அடிக்கிற சத்தம் கேட்டுச்சு. நான் மெல்ல எட்டி பார்த்தேன். அதுக்கு முன்னாடியே இந்த லேவெண்டர் பெர்ஃப்யூமுடைய ஸ்மெல் அப்படியே குப்பு குப்பு குப்புன்னு உள்ளே வர ஆரம்பிச்சிருச்சு. நான் புரிஞ்சுக்கிட்டேன், கண்டிப்பாக வந்தது ஷெர்லி ஃப்ராங்க் தான் அப்படின்ட்டு. இந்த அடர்த்தியான வாசனை திரவியம் லேவெண்டர் ஸ்மெல்ல போட்டுக்கக்கூடிய ஒரே பெண்மணி இந்த ஊர்லேயே ஷெர்லி ஃப்ராங்க் தான். அவங்க தூரமாக இருக்கிறதுக்கு முன்னாடி அந்த லேவெண்டர் ஸ்மெல் வந்து நம்மளை கூப்பிட்ரும். அந்தளவுக்கு ஒரு அடர்த்தியான ஷெண்டு போடுறவங்க அவங்க தான். நான் மெல்ல கீழே இறங்கி வரப்போனேன், மாடியிலேருந்து இறங்கி வரப்போனேன். டேட்டை பார்த்தேன். ஒவ்வொரு மாதமும் 7ஆம் தேதி சாயந்தரம் 4 மணிக்கு டான்னு வந்துடுவாங்க ஷெர்லி ஃப்ராங்க். வந்து காலிங் பெல் அடிச்சிடுவாங்க. இன்றைக்கும் அதே மாதிரி 7ஆம் தேதி 4 மணி வந்துட்டாங்க. இந்த ஷெர்லி ஃப்ராங்க் வந்து அப்பாவுடைய நீண்ட இணைபிரியாத ஒரு பரிசுத்தமான தோழி. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மாதமும் கரெக்டாக 7ஆம் தேதி சாயந்தரம் 4 மணிக்கு அப்பா வந்து பார்த்துருவாங்க. இது இன்றைக்கி நேற்று நடக்கலை, 25 வருஷமாக இது நடந்துகிட்டே இருக்குது. ஒவ்வொரு மாதமும் அதே தேதியில் அதே நேரத்தில் வந்துடுவாங்க. வர்றப்போ அழகான ஒரு முந்திரி கேக்கை வீட்டிலேருந்து தயார் பண்ணிட்டு கொண்டு வருவாங்க. அது ஒரு அழகான பேப்பரில் சுற்றி கொண்டு வருவாங்க. இது வாடிக்கையாக எங்கள் வீட்டில் நடக்கக்கூடிய ஒரு விஷயம். அப்பா முன்ன மாதிரி இல்லை. இப்போ இந்த கடந்த 1 வருஷமாகவே அப்பாவுக்கு உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சு. ஆள் தளர்ந்துட்டார். கண்ணு தெரியாது சரியாக, காது கேட்காது. டாய்லெட்டு கூட இன்னொருத்தவங்க கூட்டிகிட்டு போன்றப்போ தான் விடணும். அந்தளவுக்கு போயிட்டார். ரொம்ப நலிந்து போயிட்டார். அவருக்கு யார் வர்றா யார் போகிறா எதுவும் தெரியாது. எத்தனையோ நண்பர்கள் உறவினர்கள் எல்லாருடைய வருகையுமே அப்படி அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சி போச்சு. யாருமே வர்றதில்லை, அப்பா பார்க்குறதில்ல. ஆனால் ஷெர்லி ஃப்ராங்க் கண்டிப்பாக வர்றாங்க ஒவ்வொரு மாதமும். போன தடவை வந்தப்போ கூட அம்மா சொன்னாங்க, ஏன் ஷெர்லி நீ இவ்வளோ சிரமப்பட்டு வர்ற? அவருக்கு நீ வர்ற போகிறேன்றது கூட அவருக்கு தெரியாது. அவருக்கு காதும் கேட்காது, கண்ணும் தெரியாது. ஏன் நீ உன்னை வருத்திக்கிற அப்படின்னு கேட்டாங்க. அதுக்கு சொன்னாங்க, மீனம்மா அந்த மீனம்மா அப்படி சொல்லாதீங்க. என்னுடைய பெரிய நான் நம்பக்கூடிய மிகப்பெரிய உன்னதமான நண்பன் உன்னுடைய கணவன். ஒன்று காலத்தில் நான் ஒன்றுமில்லாமல் இருந்தபோது எனக்கு கை கொடுத்து என்னை தூக்கி விட்டவன் உன்னுடைய கணவன். நான் வருவேன். அவருக்கு என்ன வேணாலும் தெரியாமல் போகலாம், ஆனால் நான் வருவது பேசுவது எல்லாம் அவருக்கு புரியும். கண்டிப்பாக சுயநினைவு இல்லாமல் இருக்கலாம், ஆனால் அவர் மனசுக்கு தெரியும் நான் வருவேன் அப்படின்னு சொன்னாங்க. நான் யோசித்து பார்த்தேன், அது என்ன அப்படிப்பட்ட ஒரு நட்பு, அதற்கு மேலே என்ன அப்படின்னு சொல்லி யோசித்து பார்க்குறப்ப நன்றி உணர்ச்சி. ஷெர்லி சொல்கிறது எல்லாமே நன்றி உணர்ச்சி தான். ஒரு காலத்தில் ரொம்ப கஷ்டப்பட்ட நிலைமையில் 3 குழந்தைகளோட கணவன் இல்லாத போது, நிர்கதியாக விட்ட போது, தனக்கு வீடு கொடுத்தாருன்ற ஒரே காரணத்துக்காக இவ்வளோ பெரிய நன்றியா? நன்றி இவ்வளவு ஆழமானதா அப்படின்னு எனக்கு ஆச்சரியமாக கூட இருந்துச்சு. ஆனால் ஷெர்லி அதை ப்ரூவ் பண்ணிகிட்டே இருந்தாங்க. ஒவ்வொரு மாதமும் 7ஆம் தேதி கரெக்டாக வருவாங்க. இந்த ஷெர்லியை பற்றி நினைக்கிறப்போ அவங்க ஒரு ஆங்கிலோ இந்திய பெண். அவங்க எப்போயுமே பூ போட்ட கவுன் தான் அணிஞ்சிருப்பாங்க, சிவப்பு சைக்கிளில். அந்த காலத்து இதெல்லாம் எனக்கு ஞாபகம் வருது. அவங்க இந்த ஊருக்கு வர்றப்போ ஒரு சிவப்பு ராலே சைக்கிள், ப்ரௌனிஷாக இருக்கக்கூடிய ஹேர், பூ போட்ட கவுன் அணிஞ்சிக்கிட்டு ஸ்டைலாக சிகரெட் பிடிச்சிட்டு இருக்கக்கூடிய ஒரு விசித்திரமான, எங்களுக்கு விசித்திரமாக தெரியக்கூடிய ஒரு ஆங்கில இந்திய பெண் தான் ஷெர்லி. இந்த ஷெர்லி எங்கள் ஊருக்கு வர்றப்போ அவங்க கணவர் ஃப்ராங்கோடு தான் வந்தாங்க. கேத்தி மில்லில் அவர் வேலை பார்த்தார். அப்போ ஷெர்லி அறிமுகம்னா ஆகலை. அவங்க வந்து ரொம்ப சாதாரணமாக அப்பப்போ வருவாங்க, காய்கறி வாங்க போவாங்க, பழங்கள் வாங்க போவாங்க, கோயிலுக்கு போவாங்க, மாதா கோயிலுக்கு, அவ்வளோதான். வெளியிலலாம் வரமாட்டாங்க ரொம்ப. ஆனாலும் இந்த சைக்கிள் அவங்க போகிறது, அவங்களுடைய ஹேர் ஸ்டைல், அவங்க சிகரெட் குடிக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள் எங்களுக்கு வந்து இந்த ஊர் மக்களுக்கு ரொம்ப பிரமிப்பாக இருக்கும். ரொம்ப ஆச்சரியமாக விசித்திரமாக பார்ப்பாங்க. நல்லதான் ஷெர்லியோட வாழ்க்கை போயிட்டு இருந்துச்சு. அவங்களுக்கு 3 குழந்தைகள். ஆனால் ஷெர்லியோட கதையை கேட்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஷெர்லி ஆக்சுவலாக வந்து அவருடைய முதல் கணவர் வந்து இராணுவத்தில் வேலை பார்த்தார், ஒரு அதிகாரியாக இருந்தார். அவங்களுக்கு செல்விக்கு ஏற்கனவே ஷெர்லிக்கு ஒரு பையன் வேறு இருக்கான், அவங்க முதல் கணவருக்கு. அவருடைய நண்பராக தான் இவர் போனார், ஃப்ராங்க். அவர் நல்லா விளையாடுவார் டென்னிஸ். அந்த மாதிரி அவங்க பழக்கத்தில் போனப்போ தான் டென்னிஸ் கற்றுக்கிறேன்னு சொல்லி இவங்க வந்து, இவங்க 2 பேருக்கு இடையில் ஒரு காதல் மலர்ந்து
அவங்கள பிரிஞ்சு ஷெர்லி வந்திருக்கிறாங்க இவருடைய. அதுக்கப்புறம் நிறைய ஊர்களுக்கெல்லாம் மாறுதலாகி கடைசி அங்கே வந்திருக்காங்க. இந்த ஃப்ராங்கோட புகைப்படத்தையெல்லாம் நான் பார்க்குறப்போ ரோஜர் பென்னி அந்த கிரிக்கெட் வீரர் மாதிரியே இருப்பார். அவருடைய சாயல் எல்லாமே அப்படி இருக்கும். அப்படியே இவங்க இந்த கேத்திமல்ல ரொம்ப ரொம்ப சௌகரியமாக ஆனந்தமாக தான் அவங்களுடைய வாழ்க்கை போச்சு. ஆனால் ஒரு நாள் அவர் இந்த மஞ்சக்காமாலையில் படுத்து சரியாக கவனிக்காமல் அவர் இறந்து போயிட்டார். நிர்கதியாக விடப்பட்டாங்க. ஃப்ராங்க் இறந்ததுக்கப்புறம் ஷெர்லி நிர்கதியாக விடப்பட்டாங்க. தங்குறதுக்கு அவங்களுக்கு யாரும் வீடு கொடுக்கல, நல்ல வீடு கிடைக்கல, நம்பிக்கை இல்லை. 3 குழந்தைகள் கையில், ஹெப்பா நடுவில் இருக்க பையன், டோல் சின்ன பொண்ணு, அதுக்கு மேலே மூத்த பையன். இவங்க 3 பேரையும் வச்சுட்டு அவங்க நிர்கதியாக நிற்கிறாங்க, வீடு கிடைக்காம அலைகிறாங்க. அப்பா, என்னுடைய அப்பாவை பற்றி சொல்லணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, என் அப்பா விசித்திரமான ஒரு மனிதர். விசித்திரம் இல்லை, இயற்கையை ரசிக்கக்கூடிய, ஒவ்வொரு விஷயத்தையும் ரசிக்கக்கூடிய ஒரு உன்னதமான மனிதன் என்னுடைய அப்பா. மயில் சத்தத்தை கேட்கறதுக்காக தேனூத்துப்பாலை வரைக்கும் நடந்தே போவார்னா பார்த்துக்கோங்களேன். அந்த மாதிரி அவர் எங்கள் அப்பா. அது மாதிரி மில்லுக்கு போகிறப்ப செகண்ட் கேட்லேயே கொண்டு போய் சைக்கிளை போட்டுருவார். போட்டுட்டு 3/4 மணி நேரம் நடப்பார். இந்த மில்லுக்குள்ளே சோலை மாதிரி இருக்கும், நிறைய மரங்கள், பறவைகளின் சத்தம், ஈரப்பதமான அந்த மரங்கள்லேருந்து வரக்கூடிய இந்த ஈரம், இதெல்லாம் எங்கள் அப்பாவுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அந்த 3/4 மணி நேரம் அதை இதில் நடைப்பயிற்சி பண்ணிவிட்டு அந்த குளிர்ந்த திண்டுகள் போட்டிருப்பாங்க இல்லையா, அதில் உட்காந்துருப்பார். அந்த குளிர்ந்து போயிருக்கும் அந்த திண்டுகள்லாம், உட்காரக்கூடிய திண்டுகள், அதில் உட்காந்து கண்ணை மூடி ஒரு 10 நிமிஷம் அந்த உலகத்தையே மறந்து இருப்பார். இது அன்றாட பணி என்னுடைய அப்பாவுக்கு. அப்படி அவர் ரெகுலராக அதை செய்வார். அவர் ரசனையானவர் எங்கள் அப்பா. அப்படி ஒரு நாள் அவர் நடைப்பயிற்சி போய் அவர் வழக்கமாக உட்கார்ற அந்த திண்டுக்கிட்ட போய் பார்க்குறப்ப தான் ஷெர்லி அங்கே சிகரெட் பிடிச்சிட்டு உட்காந்துருக்காங்க. அப்பா அவங்கள பார்க்குறாரு. பார்த்தப்போ அவருக்கு ஒரு வினோதமாகப்படுது. ஒரு சோகமான முகத்தோட, ஒரு ஆற்றாமையோட ஒரு பெண் ரொம்ப சிகரெட் குடிச்சிட்டு உட்காந்துருக்கிறத அவர் பார்த்துட்டு அங்கே போகலாமா வேணாமான்னு அவர் யோசிக்கிறப்போ கண்ணசைவில் ஷெர்லி அப்பாவை உட்கார சொல்கிறாங்க. அப்பா அந்த நுனி கல்லினுடைய ஓரமாக உட்காந்து உட்கார்றாரு. அப்போ ஷெர்லி கேட்குறாங்க, லைட்டாக ஆரம்பிக்கிறாங்க. அப்பா கேட்குறாரு, மை டியர் ஃப்ரெண்ட், வாட் கேன் ஐ டூ ஃபார் யூ அப்படின்னு சொல்லி. அப்போ ஷெர்லி ஏதோ ஒன்றுக்காக வந்தவங்க அப்படி திரும்பி பார்க்குறாங்க. என்னை நண்பன்னு சொன்ன ஒரே ஆள் நீதான்டா. இந்த ஊரில் எல்லாரும் என்னை வேறு விதமாக தான் பார்த்தாங்க, ஆனால் நண்பன்னு சொல்லி என்னை கேட்ட ஒரே ஆள் நீதான்டான்னு சொல்லி அப்படியே அப்பாவை நம்பி கதறி கதறி அழுது தன்னுடைய கதையை சொல்கிறாங்க அப்பா கிட்ட. அப்பா ஒன்றும் சொல்லலை, எல்லாத்தையும் கேட்குறாரு. நாங்கள் இந்த ரயில்வே லைன் பக்கத்தில் எங்களுக்கு ஒரு லைன் வீடு இருக்குது. லைன் வீடு 6 வீடு வச்சுருந்தார் அப்பா. அந்த லைன் வீடுனா நீங்கள் இன்னும் பிரமாதமாக நினச்சிடக்கூடாது. ஒரு புறா கூடு மாதிரி தான் இருக்கும். ஒரு சின்ன ஹால், ஒரு சின்ன கிச்சன், ஜன்னல்கள்லாம் இல்லாமல் ஒரு புறா கூடு மாதிரி தான் இருக்கும் லைன் வீடு அது. அதில் ஒரு வீட்டில் கொண்டு போய் குடி வைக்கிறார். 3 குழந்தைகளிடமா. வேறு எதுவும் கேட்கல அப்பா. உனக்கு நான் என்ன செய்யணும்னு கேட்டார். சொன்னாங்க, கொண்டு போய் உட்கார வச்சார். வாடகையே வாங்கலை எங்கள் அப்பா. எந்த வாடகையும் நீ எனக்கு கொடுக்க வேணான்னு சொன்னார். கொண்டு போய் உட்கார வச்சுட்டு ஒரு 100 ரூபாய் எடுத்து கையில் கொடுத்து, ஏதாவது ஒரு தையல் மிஷின் வாங்கி வச்சு பொழைச்சிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு வர்றாரு. அவ்வளோதான். ஒரு வாடகை கூட அவங்க வாங்கவே கிடையாது. ஆனால் ஷெர்லி என்ன பண்ணுறான், அந்த 100 ரூபாய் வாங்கிட்டு மதுரைக்கு போய் டவுனில் போய் ஒரு கேமரா வாங்கிட்டு வராங்க. இந்த ஷெர்லி முன்னாடி இந்த கேத்தி மில்லாம் ஃபங்க்ஷன்லாம் நடக்கிறப்போ இந்த கேமராமேன்ட்ட கேமராவெல்லாம் வாங்கி ஃபோட்டோ விதவிதமாக எடுப்பாங்க. அது ஊரே பேசிச்சு அப்போலாம், ஃப்ராங்க் உயிரோடு இருக்கிறப்போ. அவங்களுக்கு இந்த ஃபோட்டோகிராஃபியில் ரொம்ப ஆர்வம். அப்போ அந்த கேமரா வாங்கிட்டு அதை ஃபங்க்ஷன்ஸ், திருமணங்கள், மற்ற விசேஷங்களுக்கெல்லாம் ஆர்டர் வாங்கி ஃபோட்டோ பிடிச்சி அதுக்கு அவங்க வீட்டுக்குள்ளேயே இருக்கிற அறையே ஒரு சைடில் தடுத்து அதுக்குள்ளே அந்த ஃபில்ம்லாம் கழுவி இந்த மாதிரி ஒரு தன்னைத்தானே உருவாக்கிக்கிட்டாங்க ஷெர்லி. உருவாக்கிக்கிட்டு நிறைய ஃபங்க்ஷன்லாம் போய் நிறைய. ஆனால் இந்த சமூகம் எப்படி அவங்கள பார்த்துச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு ஆங்கிலோ இந்திய பெண் ஒரு ஹேர் ஸ்டைல்லாம் அப்படி பண்ணிவிட்டு சைக்கிளில் வர்றதுனா ஒரு என்ன சொல்கிறது, ஒவ்வொரு ஆணுமே அவரோட படுக்கையை பகிர்ந்துக்கணும்னு தான் நினச்சாங்க. அவங்களுடைய கண்ணில், அவங்களுடைய பேச்சில் அதுதான் இருந்துச்சு. இவங்கள்ட்ட தன்னை பாதுகாத்துக்கிறதுக்காக தான் ஷெர்லி தன்னை திமிர்படுத்துவளாக உருவாக்கிக்கிட்டாங்க. ஒரு திமிராக தான் இருக்கிற மாதிரி, சிகரெட் குடிக்கிறது, தன்னை நெருங்க விடாமல், யாரையும் நெருங்க விடாமல் இருக்கணுன்றதுக்காக தான் அந்த மாதிரி தனக்குள்ளே ஒரு போர்வையை போத்திக்கிட்டாங்க. யாரும் தன்னை நெருங்கக்கூடாது அப்படின்றதுக்காண்டி.
அது மாதிரி கொடையெடு யாரோ ஒருத்தர் தப்பாக பேசுகிறான்னு இருக்கிற கையில் வச்சுருக்க கொடையெடுத்துலாம் அடிச்சிருக்காங்கன்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். அந்த மாதிரி ஷெர்லி போராட்ட குணத்தோடு அப்படி வாழ்ந்துட்டு வந்தாங்க. அந்த ஷெர்லியினுடைய மூத்த பையன் வந்து மார்ட்டி, அவன் வந்து நல்ல ஹாக்கி பிளேயர். அவன் காலேஜிலலாம் போய் படிக்கிறப்போ பார்த்தீங்கன்னா அப்பா தான் நிறைய அவங்களுக்கு உதவினா கடன்லாம் கொடுத்துருக்கிறாரு, ஆலோசனை சொல்லுவார். ஆனால் ஒரு நாள் கூட அப்பா ஷெர்லியினுடைய வீட்டுக்கு போகவே இல்லை. தன்னுடைய வீடு தான், தன் வீட்டில் தான் குடியிருக்காங்கன்னு கூட வீட்டுக்கு போய் ஒரு நாள் கூட அப்பா பேச மாட்டார். அந்த திசைக்கு கூட போக மாட்டார் அப்பா. அவ்வளோ தூரம் அவங்க ஆனால் ஆலோசனை வாங்கி கொடுப்பாரு, கடன்லாம் கொடுத்துருக்கிறாரு. மற்றபடிக்கு அவங்கள ஒரு நட்பை, அது ஒரு புனிதமான அந்த நட்பை வந்து ரொம்ப கௌரவப்படுத்தினார் அந்த நட்பை அப்பா. அப்போது இவங்களை பற்றி தப்பாக பேசிச்சு இந்த சமூகம். தனக்கு ஏதாவது ஒரு விஷயம் கிடைக்கலைன்னா சமூகத்தினுடைய வேலை என்ன? தப்பாக பேசுகிறது. அவர் ரொம்ப மது குடிப்பா, போதை போடுவா, சின்ன பிள்ளைங்களெல்லாம் கூப்பிட்டு வச்சு அனுபவிக்கிறான்னு சொல்லி ரொம்ப கேவலமாக அவங்களெல்லாம் இந்த சமூகம் பேசிச்சு. ஆனால் எதை பற்றியும் கவலைப்படாமல் ஷெர்லி தன்னுடைய வாழ்க்கையை ஓட்டிகிட்டு இருந்தாங்க. அப்போது அம்மாவிட்ட வந்து அப்பாவை பற்றி சொல்லுவாங்க, இந்த மாதிரி ஒரு பொம்பளைகிட்ட போய் உன் புருஷன் நட்பு வச்சுருக்கிறாரு, என்னது இது அசிங்கமாக இருக்குது அப்படின்னு சொல்லினா அம்மாட்ட வந்து சொன்னப்போ அம்மா சொன்ன ஒரே வார்த்தை, அவர் மேலே எனக்கு நம்பிக்கை இருக்குது, நீங்கள் போயிட்டே இருங்க அப்படின்றது தான். ஸோ அந்தளவுக்கு அம்மா அப்பாவை புரிஞ்சு வச்சுருந்தாங்க. அப்பாவும் அந்தளவுக்கு கௌரவமாக ஒரு புனிதமான நட்பை தன் தோள்களில் சுமந்துட்டு தான் இருந்தார். அவர் எதை பற்றியுமே கவலைப்படலை. மற்றவங்களாம் ஒரு மாதிரி பேசுவாங்கள்ல, அவங்க அப்படி இருக்காங்க இப்படி இருக்காங்கன்றப்போ ஒரு நாள் கூட நான் உனக்கு வீடு கொடுத்துருக்கேன், நான் உனக்கு கடன் கொடுக்குறேன், நான் உனக்கு ஆலோசனை சொல்கிறேன், நீ எனக்கு கீழே தான் அப்படின்ற நினைப்போட ஒரு நாள் கூட இப்படிலாம் உன்னை பற்றி பேசுகிறாங்கன்னு சொல்லிக்கிட்டு ஷெர்லிட்ட அவர் போய் ஒரு நாள் கூட கேள்வி கேட்டது கிடையாது. நட்பு, மேன்மையான நட்பு, உண்மையான நட்பு, நம்புனார் ஷெர்லியை. அவங்க நல்லாதவங்க தான் அப்படின்றத அவங்க ஏற்றுக்கிட்டார் அப்பா. அப்படியே அவங்க லைஃப்பை போயிட்டே இருந்துச்சு. ஷெர்லியினுடைய வாழ்க்கையில் வந்து நிறையா திசை மாற்றங்கள் அதுக்கப்புறம் ஆரம்பிச்சிருச்சு. ஓரளவுக்கு கௌரவமாக தான் ஷெர்லி வாழ்ந்துட்டு இருந்தாங்க. மூத்த பையன் மேலே அவங்களுக்கு மிகப்பெரிய இதில் என்ன பியூட்டி அப்படின்னு கேட்டிங்கன்னா, எங்கள் வீட்டு ஃபங்க்ஷனுக்கெலாம் குடும்பத்தோடு வர வைப்பாங்க. இப்போ உதாரணமாக எங்கள் அக்காவுக்கெலாம் கல்யாணம் நடந்தப்போ பட்டுச்சேலையெல்லாம் எடுத்து கொடுத்தோம். அவள் வீட்டில் ஒருத்தவங்களுக்கு எடுத்து கொடுப்போம் இல்லையா, அது மாதிரி அப்பா எடுத்து கொடுத்தாரு. அவங்க வீட்டுக்கெலாம் வருவாங்க, எங்கள் வீட்டு ஃபங்க்ஷன் எல்லாத்துக்கும் வருவாங்க, அவங்க தான் ஃபோட்டோலாம் எடுப்பாங்க. மர நிழலில் அப்பா நிற்கிற மாதிரி ஒரு ஃபோட்டோ எடுத்தாங்க. இன்றைக்கும் எங்கள் ஹாலில் அதுதான் மாட்டியிருக்கோம். அவ்வளோ அற்புதமான ஒரு புகைப்படம். அப்படியே எல்லாம் எடுத்து கொடுப்பாங்க, எங்களுக்கெல்லாம் ஃபோட்டோ எடுப்பாங்க. அப்படியே ஒவ்வொரு ஃபங்க்ஷன்லேயும் அவங்க வந்து கலந்துக்குவாங்க. அப்படி அவங்க வந்து இந்த என்னுடைய மணமகன் மச்சானுக்கெலாம் வந்து மோதிரம்லாம் போட்டாங்க. அந்த மாதிரி ஒரு குடும்பத்தில் இணைந்த ஒரு நட்பான, அதுக்கு மேலே ஒரு படி, அதுக்கு என்ன டெஃபனிஷனே கிடையாது, இந்த மாதிரி ஒரு உறவில் இருந்தாங்க அவங்க. மேன்மையான புனிதமான ஒரு நட்புக்கு மேலான ஒரு வார்த்தை அதை நம்ம இனிமேல் தான் கிரியேட் பண்ணோம். அந்த மாதிரி ஒரு மேன்மையோடு அவங்களுடைய நட்பு இருந்தது. இப்படி அவங்க லைஃப் நல்லா தான் போயிட்டு இருந்துச்சு. இது அவங்க மார்ட்டின் மேலே அவங்களுக்கு அவனை ஒரு பெரிய இராணுவத்துக்கு அனுப்பணும், ஒரு தளபதி ஆக்கணும் அப்படின்னு சொல்லி, அவங்களுக்கு ஒரு ஆஃபீஸர் ஆக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு வந்து மிகப்பெரிய ஆசை. அந்த கனவுகள் நிறையா இருந்துச்சு. ஏன்னா மார்ட்டி ரொம்ப கோபக்காரனா, ஹாக்கி பிளேயராக இருப்பானா, எல்லாரோடையும் சண்டை போட்டுருவான். அவன் எம்ஜிஆர் ரசிகன். எம்ஜிஆர் மாதிரி ஆக்ட் பண்ணுறது, எம்ஜிஆர் மாதிரி பிஹேவ் பண்ணுறது, அந்த மாதிரிலாம் ஒரு வித்தியாசமான மார்ட்டி. ரொம்ப சுறுசுறுன்னு இருக்கக்கூடிய ஆஜானுபாகவான ஒரு பையன் தான் மார்ட்டி. அவனை முழுமையாக நம்பிட்டு இருந்தாங்க ஷெர்லி. ஆனால் அவன் என்ன பண்ணிட்டான்னா, திடீர்னு யாரோ தூத்துக்குடியில் பொண்ணு ஒன்று வந்து லவ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அங்கே போயிட்டு கருவாடு விற்க ஆரம்பிச்சிட்டான். தூத்துக்குடிக்கே போயிட்டான். அங்கே போய் கருவாடு வியாபாரம் பண்ணிகிட்டு இருக்கான். நொடிச்சு போனாங்க ஷெர்லி. மிகப்பெரிய நம்பிக்கையாக அவங்க வச்சுருந்தாங்க அவனை. அவன் விட்டு போனது வந்து அவங்களால ஏற்றுக்கவே முடியல. ஏன்னா நம்ம கணவன் இல்லை, நம்மளை வந்து தூக்கி நிறுத்த போகிறது நம்ம பையன்தான். அவன் ரொம்ப திறமையான பையனாக இருக்கான். அவன் காலேஜிலலாம் அடிப்படி சண்டை போட்டு வந்துடுவான். எதுக்கெடுத்தாலும் காலேஜில் பிரச்சனை வரும், போராட்டங்களில் சண்டை, அப்படின்னா நடந்து எல்லாத்தையும் தவிர்த்து அவனை ஒரு பெரிய ஆஃபீஸர் ஆக்கணுன்ற மிகப்பெரிய கனவு உடைஞ்சு போச்சுன்னு சொல்லி ஷெர்லி துடிச்சு போயிட்டாங்க. ஆனாலும் அவன் அப்படியே போயிட்டான், கருவாட்டு வியாபாரம் ஆகிட்டான். ஒரு பிள்ளையை லவ் பண்ணி தூத்துக்குடிக்கே போயிட்டான். ஆனாலும் விட்டுல ஷெர்லி அப்படி தான். இதுக்கடையில் ஒரு முக்கியமான விஷயத்த சொன்னோம். எங்கள் அம்மாவுக்கு ஒரு தடவை உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சு. உடனே அவங்க வந்து பார்க்குறாங்க, என்னமோ ஏதோன்னு சொன்னோன்னே யாரோ சொல்லியிருக்கிறாங்க, யாரோ பேசிகிட்டு இருந்திருக்காங்க, கேட்டிருக்காங்க. இருக்கன்குடி மாரியம்மா, விருதுநகரில் இருக்கன்குடி மாரியம்மாளுக்கு மொட்டை போட்டோம்னா அது கேட்கும் அப்படின்னு சொல்லி, ஒரு மாதா கோயிலுக்கு போகக்கூடிய ஒரு ஆங்கிலோ இந்தியன் ஷெர்லி இருக்கன்குடி மாரியம்மாட்டு போய்
மொட்டை போட்டு வந்தாங்க எங்கள் அம்மா குணமாகணுன்றக்காண்டி. அதை கேட்டுட்டு எங்கள் அம்மா வெடித்து அழுதாங்க. அப்படியே அரவணைச்சிக்கிட்டு, ஒரு சகோதரிகிட்ட எப்படி இருப்பாங்களோ, ஒரு சொந்த தங்கச்சிகிட்ட எப்படி இருப்பாங்களோ அந்த மாதிரி எங்கள் அம்மா பேர் மீனா. அவங்க ஷெர்லி மீனம்மான்னு தான் கூடுவாங்க. அவங்க 2 பேரும் அவ்வளோ இதாகிட்டாங்க. அதெல்லாம் எதுக்கெல்லாம் டெஃபினிஷனே கிடையாது. ஒரு மாதா கோயிலுக்கு போகக்கூடிய ஒரு ஆங்கிலோ இந்திய பெண் இருக்கன்குடி மாரியம்மாவுக்கு போய் ஒரு மொட்டை போட்டு வராங்க ஒரு நட்புக்காக அப்படின்னா, அதுதான் அந்த உச்சம் அப்படின்னு சொல்கிறது. அப்படிப்பட்ட ஷெர்லி அவங்க. அடுத்த அவனுடைய ஹெப்பா 2வது பையன். அவன் நோஞ்சா மாதிரி இருப்பான், பயங்கர நோஞ்சான். அவனுக்கு சூடே பிடிக்காது. எங்கள் வீட்டுக்கெலாம் வருவான் சில நேரங்கள், அந்த மாதம் வருவாங்கள்ல, அப்போ வருவான், ஹெப்பாவும் வருவான். வர்றப்போ பார்த்திங்கன்னா எங்கள் அம்மா காஃபி கொடுப்பாங்க, குடிக்கவே மாட்டான். ஏன்னா அவனுக்கு சூடு ஒத்து வராது. ஐஸ் கட்டி எடுத்து தின்னுட்டே கிடப்பான். அப்படி ஒரு நோஞ்சானாக இருப்பான். ஐஸ் தான் அவனுக்கு எந்த நேரமும் பிரதானமாக இருக்கும். ஐஸ் கட்டி எடுத்து தின்னுட்டே இருக்கிறது இதுதான் அவனுக்கு வேலை. அவன் மவுத் ஆர்கான் வாசிப்பான். மவுத் ஆர்கான் வாசிக்கிறத கேட்கறதுக்காகவே பல நாள் நான் அவன்கிட்ட போய் இருப்பேன். அவங்க வீட்டுக்கு நான் போவேன். அவ்வளவு ஒரு அற்புதமாக அவன் மவுத் ஆர்கான் வாசிப்பான். அந்த சில ஹிந்தி பாடல்கள்லாம் அவன் வாசித்தான்னா நான் என்னை மறந்து கேட்டுகிட்டே இருப்பேன். அவ்வளோ இனிமையாக, அவ்வளோ ஒரு ஆனந்தமாக இருக்கும் அந்த மவுத் ஆர்கான் அவன் வாசிக்கிறத கேட்டால். அவ்வளோ அவன் ரொம்ப திறமையான பையன் கூட. எங்கள் வீட்டுக்கு கிறிஸ்மஸ் அப்போனா எங்கள் வீட்டில் நட்சத்திரத்தை போட்டு விட்டு போவான், ஸ்டார் போட்டு விட்டு போவான். எங்கள் வீட்டுக்கெலாம் வருவான். அவன் தான் இந்த முத பிராண்டி எனக்கு அறிமுகப்படுத்தினான். ஒரு ட்ராப்பாக குடிக்கணும்ப்பா, மொத்தமாகலாம் குடிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு அழகிய பெண்ணை நம்ம முத்தமிடுவது போல சொட்டாக அந்த பிராந்தியை குடிக்கணும்னு சொல்லி குடிச்சு வேற காட்டினான் எனக்கு, ட்ராப்பாக. அவன் தான் எனக்கு முத இன்ட்ரடியூஸ் பண்ணான். எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஹெப்பாவை. அவன் அதே மாதிரி அவன் நல்லா கட்டுரைகள்லாம் எழுதுவான். நான் அந்த மாதிரி டேஸ்டான ஆள். ஒரு முறை அவன் இல்லஸ்ட்ரேட்டட் வீக்லியா அதில் அவனுக்கு ஒரு கவிதை பிரசுரம் ஆயிடுச்சு. பயங்கர சந்தோஷம் அவனுக்கு. என்கிட்டலாம் கொண்டாந்து காட்டினான், எல்லார்ட்டையும் காட்டினான். ஷெர்லிக்கு அதை விட மிகப்பெரிய சந்தோஷம். அன்றைக்கி வான்கோழி பிரியாணி எல்லோரும் போய் வான்கோழி பிரியாணி சாப்பிட்டோம். ஷெர்லி போட்டாங்க எங்களுக்கு எல்லாருக்குமே, எல்லாம் திருப்தியாக சாப்பிட்டோம். ஆனால் அதே ஹெப்பா அவனுடைய அப்பாவின் நினைவு வந்துருச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவங்க அப்பாவை நினச்சிட்டான் அவ்வளோதான், சாப்பிடவே மாட்டான். 1 நாள் 2 நாள் அந்த நினைவு நீங்கிற வரைக்கும் அவன் மவுத் ஆர்கான் வாசித்துட்டே இருப்பான். அவன் எந்தளவுக்கு வாசிப்பான் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அப்படியே மனசை உருக்கி, அப்படியே தகன்னு நெய்ய உருக்கின மாதிரி மனசை உருக்கி கதற விட்டுருவான். அந்தளவுக்கு ஒரு சோகமான இசையை அவங்க அப்பாவை நினச்சவன் உருகி அந்த மவுத் ஆர்கானை வாசிக்கிறப்போ ஷெர்லியால் தாங்க முடியாது. அவனை கட்டி அணைத்துக்கிட்டு அப்படியே அழுவாங்க. இப்போ கேட்பான் அப்பா, அம்மா இந்த கைகளினால் தானே நீ அப்பாவை தாங்கி இருப்பாய், உன்னுடைய கைகள் தானே என்னுடைய அப்பாவை பிடித்திருக்கும், இந்த கைகளை என்னிடம் கூடு, நான் இந்த கைகளை வாங்கிக் கொள்கிறேன், நான் அப்பாவே அரவணைச்ச மாதிரி இருக்கும்னு சொல்லிட்டு அவன் கதறி அழுவான். அப்பாவை நினச்சி அவ்வளோ பாசமான பையன். ஷெர்லி கட்டி பிடித்து கொண்டு 2 பேரும் கதறுவான். நான் பார்த்துருக்கேன் அதை நான் ஒரு முறை. அப்படியே ஒரு ஸ்நேகமான ஒரு ஹெப்பா, நோஞ்சான் ஹெப்பா. ஒரு முறை சோழமதானுக்கு ஃப்ரெண்டோட வீட்டில் கல்யாணம்னு சொல்லிட்டு போயிட்டு வர்றப்போ பைக்கில் அடிபட்டு இறந்து போயிட்டான். ஆக்சிடெண்ட் இறந்து போயிட்டான். மிகப்பெரிய சோகம் ஷெர்லிக்கு, மிகப்பெரிய சோகம். துவண்டு போயிட்டாங்க. எல்லாமே போன மாதிரி அவங்களுக்கு ஒரு சங்கடம், வழி இல்லை அவங்களுக்கு. 6 மாதம் வீட்டை விட்டு வெளியில் வரலை. வீட்டுக்குள்ளே இருக்கிறது, நினைவுகள் ப்ரேயர் பண்ணுறது, வீட்டுக்குள்ளேயே இருந்தாங்க. படுத்த படுக்கையாக இருந்தாங்க ஷெர்லி. அப்பா எங்கள் அம்மா தான் போய் பார்த்துக்கிட்டாங்க. அடிக்கடி போய் பார்ப்பாங்க, தினந்தோறும் கூட போவாங்க. போய் பார்த்து ஆறுதல் சொல்லி 6 மாதத்துக்கு அப்புறம் திரும்ப கேமராவை எடுத்து தன்னுடைய வாழ்க்கையை திரும்ப ஆரம்பித்தாங்க. எல்லாத்துக்கும் கடைக்குட்டி இருக்கு பாருங்க, டோல், அது இருக்கிற எல்லாத்தையும் சேர்த்து வச்சு பயங்கர ஒரு ஆங்கிலோ இண்டியன் எப்படி இருக்குமோ அது மாதிரி இருக்கும். அது மற்றவங்க இங்கிலீஷில் பேசுகிறதுனா கேலி பண்ணுறது, ஒரு மாதிரி திமிரான பொண்ணு தான் டோல். ரொம்ப ஸ்டைல் பண்ணுறது, பசங்களெல்லாம் பின்னாடி அலைய விடுறது, எதிர்த்து பேசுகிறது, அம்மாவோட சண்டை. அதுக்கு தலையாய வேலை என்னன்னு கேட்டிங்கன்னா ஷெர்லியோட சண்டை போடுறது தான். அப்படி ஒரு சண்டை போட்டுக்கிட்டு ஒரு போராட்டம் பண்ணிக்கிட்டு, அப்படிப்பட்ட ஒரு துடிப்பான டோல். அம்மாவுக்கு சொன்னபடி கேட்காத ஒரு டோல். தன்னை விட 15 வயதுக்கு மூத்த ஒரு டாக்டரை லவ் பண்ணி
பம்பாய்க்கு போயிடுச்சு, அவனுடைய போயிடுச்சு. முதல்ல ஷெர்லிலாம் தடுத்து பார்த்தாங்க, அதெல்லாம் மீறி போயிடுச்சு, வேறு வழி கிடையாது, பம்பாய்க்கு போயிடுச்சு. துவண்டு போயிட்டாங்க ஷெர்லி. என்னடா பண்ணுறது, ஒரு பொண்ணு நம்பிட்டு இருந்தோம், அதுவும் போயிடுச்சு அப்படின்னு சொல்லி தனிமரமாக நிற்கிறமேன்றப்போ தான் அவன் வந்தான், மூத்தவன் தூத்துக்குடிக்கு போனானே கருவாடு வியாபாரி, அவன் வந்து என்னோட இருமான்னு சொல்லி கூட்டிகிட்டு போனான். 10 நாட்கள் தான் தூத்துக்குடியில் போயிருந்தாங்க. திரும்ப வந்துட்டு அப்பாட்ட சொன்னாங்க, பிள்ளைகளே இல்லாத வீட்டில் என்னால் இருக்க முடியாது, எனக்கு அப்படியே மூச்சு முட்டுது அந்த வீட்டில், என்னால் இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு வெளியில் வந்துடுச்சு. இங்கே வந்துட்டான், எனக்காக ஒரு வீடு கட்ட போகிறேன்னு சொல்லி பாரதி நகரில் ஒரு வீடு கட்டினாங்க. இருக்கிற சேர்த்து வச்ச காசுகளை வச்சு வீடு கட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்க ஃபோட்டோகிராஃபியே போடுறதில்லை. நிறைய பேர் கூப்பிட்டாங்க ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு, அதுக்கெல்லாம் போகாமல் இந்த பின்னல்கள் வேலையை செய்ய ஆரம்பிச்சிருச்சு, அந்த பிஸ்னஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. அப்போ தனக்கான ஒரு வீடு பாரதி நகரில் அது கொஞ்சம் கொஞ்சமாக செஞ்சு, அந்த விக்கிரப்பிரவேசத்துக்கெல்லாம் நாங்கள் போயிருந்தோம். அப்பாவுடைய ஃபோட்டோ தான் ஹாலில் பெருசாக மாட்டியிருந்தாங்க. நட்பின் மேன்மையை பாருங்கள். அழகான கட்டின ஒரு வீட்டில் ஒரு நண்பனை கொண்டாந்து மிகப்பெரிய ஃப்ரேமில் கொண்டாந்து வச்சுருந்தாங்க. என்னாலெல்லாம் அதெல்லாம் என்னாலெல்லாம் புரிஞ்சிக்கவே முடியல, யாராலே புரிஞ்சுக்கணும்னு தெரியல எனக்கு. அப்படி அவங்க ஃபோட்டோவெல்லாம் மாட்டியிருந்தாங்க. அந்த ஷெர்லி ஒவ்வொரு மாதமும் அப்பாவை பார்க்க வரக்கூடிய அந்த ஷெர்லி, மேன்மையான நட்பின் அடையாளம் ஷெர்லி என்ற ஆங்கில இந்திய பெண். அவங்க வர்றாங்க, மாதம் மாதம் ஒவ்வொரு முறையும் வர்றாங்க. இதுக்கிடையில் இவங்களுக்கு வரக்கூடிய இன்னொரு மிகப்பெரிய முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அப்பாவுடைய அரவணைப்பு அவங்களுக்கு அவங்களுடைய ஆதரவு இருந்துகிட்டே இருந்துச்சு இல்லையா, அதில் தான் அவங்க கொஞ்சம் கொஞ்சமாக தன்னைத்தானே தேத்திட்டு இருந்தாங்க. அப்போ மாதம் வர்றப்போ கடைசி அவங்க இன்றைக்கி வந்திருக்கிறாங்க. நான் போய் பார்க்குறேன், கதவை திறந்தவுடனே ஹாய் மை டியர் பாய் எப்படி இருக்குது அப்படின்னு என்னை பார்த்து கேட்குறாங்க. வாங்கன்னு சொல்கிறேன், அவங்க உள்ளே வராங்க. சம்திங் ஃபார் யூ அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. அவங்களே செஞ்ச அந்த முந்திரி கேக்கு, அதை கொண்டு போய் ஃப்ரிட்ஜில் வைக்கலான்னு சொல்லி அம்மாட்ட கொடுக்குறேன். அம்மா வந்து வாமான்னு கேட்குறாங்க, காஃபி கொண்டு வரேன்னு சொல்கிறாங்க. ஷெர்லி உள்ளே போகிறா, நான் ஹாலில் வெயிட் பண்ணுறேன். உள்ளே போய் அப்பா படுத்த படுக்கையாக இருக்கிறாரு. மெல்ல பக்கத்தில் போய் உட்காந்து அப்பாவின் கைகளை எடுத்து தன் மடியில் வச்சுக்கிட்டு கண்ணீரோடு ஒரு கலங்கிய இதயத்தோடு அப்பாட்ட அவங்க பேசுகிறாங்க. மை டியர் ஃப்ரெண்ட், என்னுடைய மகள் பம்பாயில் இருக்கா, இப்போ நல்லா தான் இருக்குன்னு சொல்கிறாங்க. நேற்று எனக்கு நைட்டில் ஃபோனில் பேசினா, அவள் கருவுற்றுருக்கலாம், அவளோடு நான் இருக்கணும்னு சொல்லி என்னை அவள் கூப்பிட்றா. நான் மகளை பார்க்குறதுக்காக நான் போகிறேன். நான் போயிட்டு அங்கேருந்து வர்றேனா அல்லது அங்கேயே இருக்கேனான்னு எனக்கு தெரியல. நான் 3 குழந்தைகளோட நடுத்தருவில் கலங்கி போய் ஆதரவற்று நின்றபோது எனக்கு வீடு கொடுத்து, எனக்கு எல்லா சூழ்நிலையிலும் எனக்கு கை கொடுத்து உதவிய நட்பு நீதான். நீ உத்தமன், நீ மேன்மையானவன். உன்னை நான் பிரிந்து செல்ல போகிறேன். உன்னுடைய நட்புக்கும் அந்த நேர்மைக்கும் அடையாளமாய் நன்றியாய் உன் நெற்றியில் நான் முத்தமிட்டு கொள்ளட்டுமா அப்படின்னு சொல்லி கேட்டு அப்பாவின் நெற்றியில் மெல்ல முத்தமிடுறாங்க. கண்ணிலிருந்து தாரையாக தண்ணி வருது. இந்த உலகத்தில் எல்லாரும் என்னை விட்டு போன பிற்பாடு, எல்லா சொந்தங்களும் எல்லா உறவுகளும் விரிந்து போனாலும் நான் உன்னை பிரிகிறேன் என்பதுதான் எனக்கு மிகுந்த வேதனையாக இருக்கிறேன்னு சொல்லி அப்பாவின் கரங்களை மெல்ல தடவி கொடுத்து அப்படியே வச்சுட்டு கண்ணீரோடு அவங்க வெளியில் வந்துட்டு என்னை கூட பார்க்காமல் விறுவிறுன்னு வெளியில் போயிட்டாங்க. நான் அவங்க போகிறதே பார்த்துட்டு இருந்தேன். அம்மா காஃபியோடு வந்தாங்க. எங்கே ஷெர்லினாங்க, போயிட்டாங்க அப்படின்னு சொன்னேன். ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தாங்க அம்மா அந்த கேக்கு, அதை எடுத்துகிட்டு போயினேன். எடுத்து உள்ளே போய் பார்த்தேன் இந்த கேக்கை. அது அழகாக வெண்ணிறத்தில் க்ரீமில் எழுதியிருந்தாங்க, குட் பை மை ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லி. இதுக்கிடையில் அப்பாவுக்கு வந்து ஒரு முறை அப்பா அந்த கிரகப்பிரவேசத்துக்கு போகிறப்போ அப்பாவுக்கு அவங்க வந்து ஒரு இங்கில்பெர்ட் அவருடைய பாடகர், அவருடைய மிகச்சிறந்த பாடகர், அவருடைய லவ் மீ வித் ஆல் யுவர் ஹார்ட்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு அருமையான பாடலை அவங்க கொடுத்துருந்தாங்க. அப்பாவுக்கு ப்ரெசன்ட் பண்ணியிருந்தாங்க. அவங்க ப்ரெசன்ட் பண்ண அந்த டேட்லேருந்து ஒவ்வொரு நாளும் அப்பா அந்த இசைக்கு அடிமையாக இருந்தார். அந்த இசையை கேட்டுகிட்டே இருப்பார். அப்போ கூட ஷெர்லி சொன்னது எனக்கு ஞாபகம் வருது. இந்த உலகத்தில் நம்ம சோகங்களையெல்லாம் மறைக்கிறதுக்கு தான் இந்த பாடகர்களை கடவுள் படைச்சிருப்பாரோ, இவங்க பாடல்கள் தான், இவங்க பாடுகின்ற பாட்டு தான் நம்மளை மறக்க வைக்குது, நம்மளை பழைய விஷயங்களெல்லாம் இருந்து வெளியில் கொண்டு வருது அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த பாடல்களுக்கு அப்பாவை அடிமையாகிட்டு தான் போயிருந்தாங்க. இன்னமும் அப்பாவுடைய அறையில் நான் அந்த பாடல்களை ஒளிபரப்பிட்டு தான் அந்த
இதை கொடுத்தாங்க, ரெக்கார்டை அப்பாவுக்கு கொடுத்துருந்தாங்க. அதை ஓட விட்டுக்கிட்டு தான் இருக்கேன். ஒருவேளை அப்பாவுக்கு சுயநினைவு இல்லாமல் இருக்கலாம், ஆனால் உள்ளுக்குள் அவர் கேட்டுக்கொண்டு தான் இருப்பார், அந்த இசையை ரசித்து கொண்டு தான் இருப்பார், அந்த நட்பின் மேன்மையை உணர்ந்து கொண்டு தான் இருப்பார் அப்படின்னு நினைக்கிறேன். இதெல்லாம் பார்க்குறப்போ ஷெர்லி போன திசையவே நான் பார்த்தேன். குட் நைட் மை ஃப்ரெண்ட். என் கண்களிலிருந்தும் மெல்ல நீர் கசிந்தது. எஸ் ராமகிருஷ்ணன் அவர்களின் ஷெர்லி அப்படித்தான் சிறுகதை. நட்பின் மேன்மைக்கு இதைவிட சிறப்பான ஒரு கதை இனிமேல் தான் படிக்க வேண்டும். வாழ்த்துக்கள். நன்றி.